ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 5.1 ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிளிங் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது ஆரம்பித்து கடைசியாக வீடியோ டெஸ்டிங் வரலையும் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணப்படும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் வீடியோ அண்டு இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். புரியாதவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேபினெட் தேவை. 5.1 கேபினெட் பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சுவிட்ச் தேவை. நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு 6 வால்யூம் கண்ட்ரோல் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிளுக்கு வந்து 100K, மீதி 4 வால்யூம் கண்ட்ரோல் வந்து 47Kவில் 4 எடுத்துக்கோங்க. இதை ஒட்டியே நமக்கு ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் தேவை. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் தேவை. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100Kவில் தான் இருக்கும். அந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 சேனலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு 3-வே புஷ் பட்டன் தேவை. இந்த மாதிரி 3-வே புஷ் பட்டன் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து 5.1 2.1 கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு சுவிட்ச் தேவை. இந்த சுவிட்சுக்காக நம்ம வந்து 18 பின் உள்ள ஒரு புஷ் பட்டன் ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 18 பின் உள்ள புஷ் பட்டனு. இதில் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி போர்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம யூஎஸ்பி போர்டு ஃபிட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு யூஎஸ்பி போர்டு தேவை. அதுக்கோசரம் நம்ம ப்ளே அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு மீடியமான ஒரு குவாலிட்டியில் ஒரு யூஎஸ்பி போர்டு வித் ப்ளூடூத்தோட ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். பவர் இண்டிகேஷனுக்காக நம்ம ஒரு எல்இடி ஒன்று எடுத்துக்கலாம். இந்த எல்இடி பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கலாம். அது கூடவே 1K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வால்யூம் கண்ட்ரோலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 6 சின்ன நாப் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 சேனலுக்கான 6 சின்ன நாப்பு அண்டு மாஸ்டர் கண்ட்ரோலுக்காக ஒரு பெரிய நாப் ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச கலரில் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பின் சைடில் என்னென்ன கனெக்ஷன் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பாடியோட பேக் சைடில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 3 ஸ்பீக்கர் சாக்கெட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐசி ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கூலிங் ஃபேனுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 12 வால்ட்டில் மீடியம் சைஸில் வாங்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபேனோட கிரில் வாங்கலை, மறந்துட்டேன். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்சி சாக்கெட் ஒரு 2 எடுத்துக்கலாம். ஆர்சி சாக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம டிவிடி பிளேயர் மற்றது கனெக்ட் பண்ணுறது ஆர்சி சாக்கெட் 2 சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒயரிங் கனெக்ஷனுக்காக ஒரு 4 மீட்டர் ரிப்பன் ஒயர் 10 கலரில் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேபினெட் உள்ள என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்ம STK ஐசி யூஸ் பண்ணுறதுனால 24 வால்ட் 5 ஆம்ஸில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டுவல் பவர் சப்ளை போர்டு ஒன்று மேக் பண்ணியிருக்கோம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே காம்பனன்ட்ஸ் வாங்கி மேக் பண்ணினது. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன வால்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 வால்ட்டு அண்டு கிரவுண்டு அண்டு 5 வால்ட்டு அண்டு 24 வால்ட்டு ப்ளஸ்ஸு கிரவுண்டு 24 வால்ட்டு மைனஸு, மொத்தமாக ஒரு 3 வகையான பவர் சப்ளை கிடைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த போர்டுக்கான வீடியோ வந்து நம்ம தனியாக அப்லோட் பண்ணலாம். இதில் என்னென்ன கம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணப்படும். நெக்ஸ்ட்டு 3 சேனலுக்கான ஆடியோ போர்டு ஒன்று தேவை. அதாவது பார்த்திங்கன்னா சப்வூஃபர், சென்டர், ரியர், லெஃப்ட், ரைட்டு, இந்த 3 சேனலுக்கான ஆடியோ போர்டு நமக்கு ஒன்று தேவை. இந்த போர்டு பார்த்திங்கன்னா சன் கம்பெனியோட போர்டு. இந்த போர்டு பற்றின டீட்டெயில் லைட்டாக பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சேனல் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது சப்வூஃபர், 2வது இருக்கிறது வந்து சரௌண்டு ரைட்டு, சரௌண்டு லெஃப்ட்டு, கிரவுண்டு அண்டு சென்ட்ரு, இந்தமாரி ஒரு 3 சேனல் 4 சேனல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பவர் இன்புட் செக்ஷனு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் செக்ஷனு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா டுவல் பவர் சப்ளை, அதாவது 24 வால்ட்டில் ப்ளஸ் 24 வால்ட்டு மைனஸ் 24 வால்ட்டு கொடுக்கணும். இதுமாரி போர்டுக்கான பிரத்யேகமான வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீதி உள்ள 2 சேனலுக்கான போர்டு இது. இந்த போர்டு பார்த்திங்கன்னா இதுவும் சன் கம்பெனியில் உள்ள போர்டு தான். இது என்ன போர்டுன்னு பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிள் போர்டு. இது வந்து இந்த போர்டோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா LM324 ஐசியில் உள்ள போர்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 12 வால்ட்டு கனெக்ட் பண்ணோம். அதுக்கு மேலே உள்ள இடம் பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட்டு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு. மீதி இருக்கிற இந்த 3 எல்லாம் பேஸ் ட்ரிபிளுக்கான செக்ஷனு. இதில் வந்து நம்ம வந்து பேஸ் ட்ரிபிளோட வால்யூம் கொண்டு கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா 12 வால்ட்டு சிங்கிள் பவர் சப்ளை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 5 சேனலுக்கான மெயின் ஐசி போர்டு. இந்த மெயின் ஐசிக்காக நம்ம வந்து STK ஐசி யூஸ் பண்ணிக்கிறோம். STKயில் வந்து 4141 அண்டு மாடல் பார்த்திங்கன்னா 4D21 மாடலில் 3 ஐசி யூஸ் பண்ணிக்கிறோம். போர்டு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருந்த போர்டில் பெஸ்ட்டான ஒரு 3 போர்டு சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் இருக்கிற அனைத்து போர்டுக்கும் பிரத்யேகமான வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம போர்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நெட்டு போர்டு தேவை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் ஒன்று வாங்கிக்கலாம். இதில் வந்து சொல்ல மறந்தது என்னென்னு பார்த்திங்கன்னா ஏசி கார்டு நமக்கு தேவை. ஏசி கார்டு வந்து மறந்தாச்சு, அதனால் ஏசி கார்டு ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூலிங் ஃபேனோட கிரில்லையும் வாங்குறதுக்கு மறந்துட்டேன், அதையும் சேர்த்துங்க. கேபினெட்டில் இந்த பொருள்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேபினெட்டோட அடிப்பக்கத்துக்கு பாட்டம் புஷ் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க.
அடுத்து நம்ம கேபினெட்டோட பேக் சைட்லேருந்து ஃபிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடில் என்னென்ன ஃபிட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஆர்சி சாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர்சி சாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்சி சாக்கெட்டும் அண்டு 4 ஸ்க்ரூவும் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேபினெட்டுக்குள்ளே ஆர்சி சாக்கெட்டோட பின்னெலாம் சால்ட்ரிங் பின்னெலாம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர்சி சாக்கெட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபிக்ஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் நம்ம வந்து கூலிங் ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கூலிங் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூலிங் ஃபேனோட ஃப்ரண்ட் பக்கம் இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். இதுக்கு இந்த ஃப்ரண்ட் வந்து உள்ளே வச்சு நம்ம வெளில தெரியிற மாதிரி கரெக்டாக ஸ்க்ரூவை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரில் வச்சுருக்கவங்க கிரில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கிரில் வந்து கேபினெட்டுக்கு வெளில வச்சுட்டு கூலிங் ஃபேனை உள்ளே வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கூலிங் ஃபேனோட ஃப்ரண்ட் சைடு வெளில வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து கூலிங் ஏர் வந்து உள்ளே போகும், ஐசி ஹீட் ஆகாமல் ஓரளவு தடுக்கும். அதனால் நான் சொல்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 3 ஸ்பீக்கர் சாக்கெட் எடுத்துக்கலாம். 3 ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து நெட்டு போல்டு போட்டு டைட் பண்ணிக்கிங்க, அதாவது கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பீக்கர் சாக்கெட்டை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசி கார்டோட புஷ்ஷை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ பாக்கெட் வாங்கணும்ல அதில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கேபினெட்டோட ஃப்ரண்ட்டில் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்டோட கேஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த புஷ் பட்டன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3-வே புஷ் பட்டன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்காக நம்ம இந்த மாதிரி 2 நெட்டு போல்ட்டு 2 ப்ரைஸ் எடுத்து இதுமாரி நம்ம லாக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த புஷ் பட்டனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணுற இடம் பாயிண்ட் வந்து நம்ம வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்ரிங் பாயிண்டில் கொஞ்சம் லெட்டு வச்சு விட்ருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் எடுத்து அதில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த புஷ் பட்டனை உள்ளே லாக் பண்ணணும். இதில் மாட்டிட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 18 பின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 18 பின் புஷ் பட்டனையும் நம்ம இதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். புஷ் பட்டனை கனெக்ட் பண்ண முடிச்ச பிறகு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம இந்த பாடியோட ஃப்ரண்ட் கேஸை அதில் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வச்சுட்டு இந்த புஷ் பட்டன்லாம் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த பாடியோட கேஸை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் கேஸை மூடிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 47K வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் வால்யூம் கண்ட்ரோலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு காடி மாரி இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த காடியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து நம்ம மெயின் வால்யூமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது 47K. அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் இருக்குது. பேஸ் ட்ரிபிளுக்கான 2 வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 100Kவில் 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்துகிட்டு நம்ம இந்த பின்னெல்லாம் லைட்டாக வளைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நம்ம வளைச்சி வச்சுட்டு அந்த பாடியில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதே போல் நம்ம இன்னொரு வால்யூம் கண்ட்ரோலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரௌண்டுக்காக நம்ம ஒரு 47Kவில் ஒன்று எடுத்துக்கலாம். இதுலேயும் அந்த காடி மாரி இருக்கும், அதை கட் பண்ணிவிட்டு அந்த எல்லாத்தையும் வளைச்சி வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறப்ப உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோலோட பின்ஸ்லாம் மேலே பார்க்குற மாதிரி கரெக்டாக மேலே பார்க்குற மாதிரி வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டருக்கு பார்த்தீங்கன்னா அதே 47Kவில் தான் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் சேனலுக்கு நம்ம ஒரு 47K வால்யூம் கண்ட்ரோல் எடுத்து அதே போல் நம்ம வளைச்சி வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபருக்கு வால்யூம் கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்டர் கண்ட்ரோலை ஃபிக்ஸ் பண்ணோம். மாஸ்டருக்கு வால்யூம் கண்ட்ரோலையும் நம்ம அதேமாரி எடுத்துகிட்டு போர்டெல்லாம் கட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வாஷர்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லெங்த் பெருசாக இருக்கிறதுனால வந்து நம்ம வாஷர் 2 சைடும் போட்டுக்கிறது நல்லது. அதனால் 2 சைடையும் வாஷர் போட்டு நம்ம அந்த கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வால்யூம் கண்ட்ரோலையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வால்யூம் கண்ட்ரோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஃபுல் டைட்டாக வச்சுக்கோங்க. அதாவது ஃபுல் டைட்னா ரொம்ப இல்லை, மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லொக்கேஷன் பார்த்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஹீட் சிங் வந்து நான் அலுமினியம் சேனலில் யூஸ் பண்ணி ஐசிக்கு ஹீட் சிங் போட்டிருக்கேன். அதேமாரி நீங்களும் பண்ணிக்கலாம். அலுமினியம் பார்த்தீங்கன்னா ரேட்டும் கம்மி அண்டு ஹீட்டும் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அந்த ஏசி கார்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டுவல் பவர் சப்ளை போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்துலேயே அந்த போர்டை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் ட்ரிபிள் போர்டை வந்து நம்ம பேஸ் ட்ரிபிள் வால்யூம் கண்ட்ரோலுக்கு நேராக வச்சுக்கலாம். அடுத்தது சரௌண்டிங் போர்டை வந்து நம்ம சப்வூஃபர் சரௌண்டிங் அந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு நேராக வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்தந்த இடத்துல எந்தெந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்தந்த மார்க் பண்ண இடத்துல நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக சுவிட்ச் ஒன்று இருக்கும், அதை நம்ம ஃபிட் பண்ண மறந்துட்டோம். இப்போ அந்த சுவிட்சை நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் எல்லா பொருளையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன பொருளை ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆம்பிளிஃபையரோட மெயின் ஐசிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து போர்டு ஐசிலாம் தனித்தனியாக தான் இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஐசியும் போர்டும் தனித்தனியாக தான் இருக்கும். அது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்து ஐசி நம்ம அதில் கனெக்ட் பண்ணி ஒன்றா வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கான பிரத்யேகமான வீடியோ வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 3 ஐசியும் நம்ம இந்த 3 போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ண பிறகு தின்னர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். தின்னர் இல்லைனா பெட்ரோல் வச்சு நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அலுமினியம் சேனல் வந்து நம்ம ஹீட் சிங்க் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மி அண்ட் ஹீட்டும் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுங்கிறதுனால நம்ம இந்த அலுமினியம் சேனல் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம அளவு வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போதுமான அளவு கட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிற ஐசியெல்லாம் அதில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் ஐசியை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஒரு 6 ஸ்க்ரூ எடுத்துக்கலாம். 6 ஸ்க்ரூ கூடயே நம்ம வந்து ஹீட் சிங்க் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஐசியோட ஹீட்டை வந்து ஃபுல்லாக அந்த அலுமினியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நம்ம ஹீட் சிங்க் போட்டு தான் ஆகணும். அதுக்கோசரம் நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் சிங்க் எடுத்து நம்ம ஐசியில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மெயின் ஐசியோட ஒர்க்கை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மற்ற பேஸ்டபிள் போர்டு அண்ட் சரௌண்டிங் சப்வூஃபர் போர்டை பற்றி பார்க்கலாம். ஹோல்ட் பண்ணி கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்மள்ட்ட ட்ரில் மிஷின் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து போர்டு மேலேயே ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கேபினெட் மேலேயே குளு கன்னை போட்டு நம்ம அப்ளை பண்ணி ஒட்டி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ஐசி போர்டு வந்து நம்ம கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூலிங் ஃபேன் இருக்கிற இடத்துக்கிட்ட நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம குளூ கன் அப்ளை பண்ணி அந்த இடத்துல ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை ஒட்டிட்டு நம்ம ஒயரிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒயரிங் கனெக்ஷனில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டுக்கான அதாவது அனைத்து போர்டுக்கும் பவர் சப்ளை லைன் கொடுத்துடலாம். அதுக்காக நம்ம வந்து 10 கலர் ரிப்பன் ஒயர் எடுத்திருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, ப்ரௌனு, பிளாக் 3 ஒயர் சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த போர்டுக்கும் அதாவது மெயின் போர்டுக்கும் நம்ம வந்து நம்ம மேக் பண்ணி வச்சிருக்கிற பவர் சப்ளை டூல் பவர் சப்ளை போர்டுக்கும் அளவு எடுத்து நம்ம ஒயரை கட் பண்ணி பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்து நம்ம வந்து போர்டில் வந்து V+, V- கிரவுண்டு அப்படின்னு 3 பாயிண்ட் இருக்கும். அந்த 3 பாயிண்ட்லேயும் ஒரு லைன் ஒயரை கொடுத்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா ரெட் ஒயர் வந்து V+க்கு, ப்ரௌன் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா V-க்கு, பிளாக் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு, அந்த 3த்துக்கும் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாம இப்போ சொன்ன மாதிரியே இதில் கனெக்ஷன் பண்ணிச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கும் ஃபஸ்ட்டில் உள்ள போர்டுக்கும் 2வது உள்ள போர்டுக்கும் ஒன்றா கனெக்ஷன் பண்ணிச்சு. அதேமாரி வந்து இப்போ 2வது உள்ள போர்டுக்கும் 3வது உள்ள போர்டுக்கும் கனெக்ஷன் பண்ணிடலாம். அந்த மாதிரி அது கனெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டு உள்ள போர்டுக்கும் அந்த டூயல் பவர் சப்ளை போர்டுக்கும் தேவையான ஒயரை கொஞ்சம் விட்டு நம்ம வெட்டி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஸ்பீக்கர் லைனுக்கு நம்ம லைன் கொடுக்க போகிறோம். ஸ்பீக்கர் லைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்ச் கலரில் எடுத்துக்கலாம். அதாவது பக்கத்தில் இருக்கிற கலரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோ அண்டு ப்ரௌனு அண்டு ப்ளூ அண்டு க்ரீனு அண்டு ஒயிட் அண்டு வயலட், இந்தமாரி ஒரு 3 கலர் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 கலரில் ஒரு ஒயர் எடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா வெள்ளை, கருப்பு அண்டு சிமெண்ட் கலர் 3 கலர் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வெள்ளையும் நம்ம 2 அதாவது லெஃப்ட் ரைட்டான 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். பிளாக் வந்து கிரவுண்டில் கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கு கிரவுண்டு ஒன்று எடுத்துகிட்டு போனோம். அது வந்து நம்ம ஒரு ஒயர் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த ஒயர் தான் இந்த பிளாக் ஒயரு. கனெக்ஷன் பண்ண பிறகு நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போர்டுக்கும் அண்டு ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கும் அளவு வச்சு பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் ஒயரை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மற்ற போர்டை கனெக்ஷன் பண்ணிடலாம். மற்ற இருக்கிற 2 போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர், அதாவது லெஃப்ட் ரைட்டை வந்து எடுத்துக்கிறோம். கிரவுண்ட் எடுக்க தேவையில்லை, ஏன்னா ஒரு கிரவுண்ட் எடுத்தாலே போதுமானது. இதே போல் மீதி இருக்கிற 2 போர்டுக்கும் நம்ம 2 ஒயர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது போர்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் இருக்கும். அந்த 2 பாயிண்ட்ல 2 ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டு நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்து கரெக்டான அளவு ஒயரை வெட்டிக்கிட்டு நம்ம அதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து கிரவுண்டை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் சாக்கெட்டில் கிரவுண்ட் எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பிளாக் ஒயரை கொஞ்சம் சீவிட்டு அதை லெட்டு வச்சு கொஞ்சம் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இந்தமாரி சால்ட்ரிங் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் அதாவது ஸ்பீக்கர் சாக்கெட்டில் நடுப்புற 2 பின் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட்டில் கருப்பு கலர் பின், அந்த 2 பின்னையும் ஒன்றா கனெக்ஷன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம கனெக்ஷன் பண்ணால் 3 பின்னையும் ஒன்றா கனெக்ஷன் பண்ணிக்கணும். அந்த இடத்துல நம்ம வந்து இந்த கருப்பு கலர் ஒயரை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 2 பின்னில் நமக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்பீக்கருக்கு தேவையோ அந்தந்த இடத்துல அந்த ஸ்பீக்கருக்கான ஒயரை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, மீதி உள்ள எல்லா ஸ்பீக்கர் ஒயரை அதில் கனெக்ஷன் பண்ணிட்டு நம்ம ஒயரை கொஞ்சம் ஒழுங்காக கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். டேக் வந்து இப்போ அடிக்காதீங்க, சும்மா ஒயரை வச்சு நான் சுற்றி வச்சிருக்கேன். வேலைலாம் முடிஞ்ச பிறகு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து டேக் அடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம ஹோல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா 3mm ஸ்டிக்கர், அதாவது பார்த்தீங்கன்னா 3mm ஸ்டிக்கர் வச்சு தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒட்டு போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. அந்தமாரி உள்ளதில் 3M ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒட்டிக்கலாம். இது கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாகவே இருக்கும், ஏன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்கும்.
அதாவது பார்த்தீங்கன்னா 3mm ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3mm ஸ்டிக்கர் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் ஒட்டுவாங்க. அந்த இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிக்கர். அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம வந்து நாம மேக் பண்ண டூயல் பவர் சப்ளை போர்டை எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம க்ளூ கன்னை போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ணிடலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த பவர் சப்ளை போர்டுக்கும் எப்படி ஒயர் கனெக்ஷன் பண்ணுறது அண்ட் இந்த பவர் சப்ளை போர்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பிரத்யேகமான வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ இந்த போர்டெல்லாம் நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டு க்ளூ கன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் போர்டு அண்ட் சரௌண்டிங் போர்டு, இந்த ரெண்டு போர்டு பற்றின கனெக்ஷன் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஸ் ட்ரிபிள் போர்டை பற்றி பார்த்துடலாம். பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பவர் லைன்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த பேஸ் ட்ரிபிளுக்கான வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டுக்கு, அதாவது போர்டை ஃபிக்ஸ் பண்ண போகிற இடத்துக்கும் நம்ம வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன் பண்ண போகிற இடத்துக்கும் ஒயரை வச்சு அளந்துக்கிட்டு உள்ள டிஸ்டன்ஸுக்கு போதுமான அளவு நம்ம ஒயர் எடுத்துக்கலாம். பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கான ஒரு 6 ஒயர் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். 6 ஒயர் பார்த்திங்கன்னா ட்ரிபிளுக்கு 6 ஒயர் வரும், பேஸுக்கு 6 ஒயர் வரும். அதேமாரி ஒரு 6 ஒயர் எடுத்துக்கிட்டு நம்ம போர்டில் சால்ட்ரி பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் மாறினா பிரச்சனை கிடையாது. அப்படி மாற்றி பண்ணிவிட்டா ரிவர்ஸில் தான் ஒர்க் ஆகும். திருப்பி நம்ம அதை வந்து திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி மீதி இருக்கிற அந்த கண்ட்ரோலையும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா 100K தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 100K தான் யூஸ் பண்ணணும் பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு. இந்தமாரி 100K யூஸ் பண்ணி அதுலேயும் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்டை கனெக்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணணும். வால்யூம் கண்ட்ரோல் எப்படி கனெக்ஷன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். நம்ம இந்த போர்டில் எந்தெந்த ஒயரை எந்தெந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணமோ அதே போல் இந்த வால்யூம் கண்ட்ரோலையும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இந்த வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணுறது ஈஸி தான். நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி கனெக்ஷன் பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நம்ம தப்பாக கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா ராங் பொசிஷனில் ஒர்க் ஆகும். நம்ம திருப்பி வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் சால்ட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் கனெக்ஷன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு மற்றொரு பக்கமும் இதே மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கனெக்ஷன் பண்ணிட்டு நம்ம கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்வூஃபர் சரௌண்டிங் போர்டு இருக்கிற போர்டுக்கு வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்துடலாம், அதாவது பவர் லைன் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ஒயர் எடுத்திருக்கோம், ரெட்டு, ப்ரௌனு, பிளாக்கு. இந்த 3 ஒயரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து +24 வோல்ட்டு -24 வோல்ட்டு கிரவுண்டு கொடுக்க போகிறோம். நம்ம ஐசி போர்டுக்கு எந்த கலர் கொடுத்தோமோ அதே கலர் தான் இதையும் எடுத்திருக்கோம், அதே மெத்தடில் தான் இதையும் கொடுக்குறோம். இந்த போர்டை கனெக்ஷன் பண்ணிச்சு. கனெக்ஷன் பண்ணிட்டு நம்ம அந்த ஒயரெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கலாம். சரி பண்ணிட்டு நம்ம வந்து டூயல் பவர் சப்ளை போர்டில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். அதாவது பார்த்திங்கன்னா கனெக்ஷன் எப்படி கொடுக்குறோன்னா நம்ம வந்து மெயின் ஐசி போர்டு ஒயரையும் இந்த சப்வூஃபர் ஐசி போர்டு ஒயரையும் நம்ம ஒரே ஒன்றா தான் கனெக்ஷன் கொடுக்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே இடத்துல தான் கொடுக்குறோம். ரெண்டுத்துக்கும் ஒரே பவர் சப்ளை லைன் தான். அது முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு பவர் சப்ளை லைன் கொடுக்குறோம். பவர் சப்ளை பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு 12 வோல்ட்டு உள்ள இடத்துல வந்து நம்ம வந்து 2 ஒயர் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டு நம்ம டூயல் பவர் சப்ளை போர்டில் 12 வோல்ட்டுக்கான செக்ஷனில் நம்ம இதை சால்ட்ரிங் பண்ணிடலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாம் யூஸ் பண்ணியிருக்க அனைத்து போர்டுக்கான தனிப்பட்ட ஒரு வீடியோ நம்ம சேனலில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அனைத்து வீடியோட லிங்க்கும் தரேன், நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் ஒரு சில போர்டுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே அனைத்து லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டுலேருந்து நம்ம சரௌண்டிங் சப்வூஃபருக்கான அவுட்புட் ஒயர் எடுத்துக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா சரௌண்டிங் அவுட்புட் ஒயர் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம 2 ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டு வந்து அந்தந்த சேனலுக்கு கொடுத்துருக்கிற வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கனெக்ஷன் பண்ணுறது சப்வூஃபர் லைனு. சப்வூஃபர்லேருந்து ஒரு லைன் இருக்கும், அதில் வந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பின் ஆடியோ இன்புட் பின், அதாவது வால்யூம் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துடலாம். ரெண்டாவது சிவப்பு கலர் ஒயர் பார்த்திங்கன்னா கிரவுண்டு, அதாவது சென்டர் லைனு. மீதி இருக்கிற 2 லைன் பார்த்திங்கன்னா வெள்ளை லைனில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயர் வரும், அதாவது சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு. அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பின்னு 2வது பின்னில் கொடுத்துடலாம் வால்யூம் கண்ட்ரோலில். அதாவது பார்த்திங்கன்னா இன்புட் பின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு, 2வது பின் வந்து அவுட்புட்டு, 3வது பின்னு கிரவுண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு ஒயர் எடுத்து நம்ம சிவி கிரவுண்டு எல்லா வால்யூம் கண்ட்ரோலுக்கு கிரவுண்டு அடிச்சிடலாம். கிரவுண்டு பார்த்திங்கன்னா வந்து 3வது பின்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் ட்ரிபிள் இந்த 2 வால்யூம் கண்ட்ரோலை தவிர மற்ற எல்லா வால்யூம் கண்ட்ரோலுக்கு கிரவுண்டு 1 அடிச்சிடலாம். எல்லா கிரவுண்டு அடித்த பிறகு மீதி வந்து அதில் ஒரு எண்டு கொண்டு வந்து நம்ம வந்து 18 பின் சுவிட்சில் வந்து கிரவுண்டு செக்ஷன், அதாவது பார்த்திங்கன்னா நெட்டு போல்டு பாடியோட கனெக்ஷன் பண்ணியிருக்கிற நெட்டு போல்டோட இந்த கிரவுண்டு அதில் சால்ட்ரிங் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஎஸ்பி போர்டு கனெக்ட் பண்ணோம். யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட்ரிங், அதாவது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டில் வந்து சால்ட்ரிங் தான் பண்ண போகிறோம். அவங்க கொடுத்துருக்க ஃப்ளக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம சால்ட்ரிங் பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில ஹம்மிங்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஃப்ளக்கை யூஸ் பண்ணாமல் நம்மளே ஒயர் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த 2 ஒயர் பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட்டு, அதாவது பார்த்திங்கன்னா 3 ஒயர் இருக்கும் இதில், லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு. அது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பவர் 5 வோல்ட் இன்புட் கொடுக்கறதுக்கான ஒயர் நம்ம லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து கட் பண்ணியிருக்கோம்.
இருக்கும். இப்போ நம்ம இந்த யூஎஸ்பி போர்டை கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பவர் கனெக்ஷன் பண்ணிடலாம். பவர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அவுட்புட்டு நம்ம ஆல்ரெடி டூயல் பவர் சப்ளை போர்ட்லேருந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டூயல் பவர் சப்ளை போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணிருந்தது. இதில் வந்து நம்ம ஆம்பிளிஃபையருக்கு தேவையான ஒரு 3 வகையான பவர் வந்து நம்ம கிடைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் அப்படின்னா நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு அவுட்புட் வந்து நம்ம 3-வே புஷ் பட்டனில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அந்த மாதிரி போட்டிருக்கோம். அந்த பின்னை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். இந்த லெஃப்ட் ரைட் 2 ஒயர் வந்து நம்ம அந்த சாக்கெட்டில், அதாவது 3 பின்னில் வந்து ஃபஸ்ட்டில் 2 பின்னில் கொடுத்துடலாம். கிரவுண்ட் வந்து நம்ம தனியாக எங்கேயாவது பாடி அர்த்தில் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 3-வே புஷ் பட்டனில் நம்ம வந்து அதில் வர இன்புட்டை அதில் கனெக்ஷன் பண்ணிடணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இன்புட் எடுத்திருக்கோம். அவுட்புட்டை வந்து 5 வோல்ட் எடுத்திருக்கோம் யூஎஸ்பி போர்டுக்காக. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி அர்த்துக்காக நம்ம வந்து அந்த சாக்கெட்டோட நெட் போல்ட்டுக்கிட்ட சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 கலரில் ஒரு 10 ஒயர் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி சாக்கெட்டை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிட் ஒயர் எடுத்து வந்து நம்ம வந்து இந்த 2 ஆர்சி சாக்கெட்டையும் ஒன்றா கனெக்ஷன் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா 2 ஆர்சி சாக்கெட்டில் உள்ள கிரவுண்டையும் ஒரே லைனாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிவி எடுத்துக்கிட்டு சால்ட்ரிங் பண்ணி அதை முனையில் லைட்டாக லெட் வச்சு சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சால்ட்ரிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5.1 செக்ஷன் இருக்கும், அந்த அதர் செக்ஷன் இருக்கும். மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சப்வூஃபர்லாம் இருக்குது வந்து 5.1 செக்ஷன். டிவி சிடி டிவிலாம் இருக்குது வந்து அதர் செக்ஷன். அதில் இந்த 5.1 செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேம் கலர் கொடுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணால் ஒரே கலரை வந்து நம்ம எந்தெந்த சேனலுக்கு எந்தெந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்தந்த கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணி அதில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதில் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5.1 அந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு ஆர்சி சாக்கெட்டு எல்லாம் கனெக்ஷன் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் ஒயர் மட்டும் கொஞ்சம் கலர் வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஒயரையும் கனெக்ஷன் பண்ணிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5.1ஓட செக்ஷனு. அதாவது பார்த்தீங்கன்னா மேலே உள்ள 6 சேனலுக்கு உள்ளது. அதே கீழே பார்த்தீங்கன்னா சிடி டிவிடிக்கான உள்ள வந்து நம்ம 2 கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 செகண்ட் 2 அந்த மாதிரி ஒரு 4 ஒயர் வர மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வந்து ஒரே ஒரு கிரவுண்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கிரவுண்ட் வந்து லேப் வச்சாச்சு, அதனால் நம்ம ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்சி சாக்கெட்லேருந்து எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணி எடுத்தாச்சு. இது எடுத்து வந்து நம்ம 18 பின் புஷ் பட்டனுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அசம்பிள் பண்ணி விட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் சாக்கெட்லேருந்து எடுத்து வந்த ஒயர் வந்து நம்ம அந்த 3-வே புஷ் பட்டனுக்கு போகிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு 6 பீஸ் ஒயர் ஒட்டிக்கலாம். 6 பீஸ் ஒயர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3-வே புஷ் பட்டனில் உள்ள சென்டர் பின், அதாவது பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 6 பின் இருக்கும். அந்த வந்து லெஃப்ட் ரைட்டாக கணக்கு பண்ணிவிட்டு நம்ம 3 ஒரே மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த ஒயரு. அதாவது பார்த்தீங்கன்னா இது எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோன்னா நம்ம வந்து ஆடியோ இன்புட்டு எல்லா போர்டுக்கும் கொடுக்க போகிறோம். அதனால தான் நம்ம வந்து இந்த இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிவிட்டு கடைசியாக 2 ஒயர் லேப் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டர் பின்னெல்லாம் ஒரே மாதிரி இணைச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் உள்ள பின்னெல்லாம் ஒன்றா இணைச்சிருக்கோம், ரைட்டில் உள்ள பின்னெல்லாம் ஒன்றா இணைச்சிட்டு 2 லேப் ஒயரை நம்ம வச்சிருக்கோம். இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியோ போர்டுக்கு இன்புட் நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம வச்சிருக்கோம். ஓகே, இப்போ அந்த 2 ஒயர் அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதர் ஆர்சி சாக்கெட்லேருந்து எடுத்து வந்தால் 2 பின், அதாவது பார்த்தீங்கன்னா சிடிக்கும் டிவிக்கும் உள்ள 2 ஒயர் எடுத்து வந்து நம்ம இந்த 2வது 3வது உள்ள 3-வே புஷ் பட்டனில் ஃபஸ்ட்டில் உள்ள 2 பின்னில் நம்ம கனெக்ஷன் பண்ணிடுறோம். 2 ஒயரையும் கிரவுண்டு வந்து நம்ம அந்த ஏற்கனவே ஒரு கிரவுண்ட் வச்சாங்களா அந்த கிரவுண்டில் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அது இந்த போல் நம்ம 2 பின் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எதுக்கு டிவி சிடி அப்படிங்கிற 2 இருக்குது. நம்ம பின்னாடி இருந்து எடுத்து வந்தால் கரெக்டான ஒயரை நம்ம எல்லாம் சூஸ் பண்ணி அடிச்சிடறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ஆடியோ இன்புட் ஒயர், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இதுதான் இன்புட் ஒயர். நம்ம ஆர்சி சாக்கெட்லேருந்து எடுத்து வந்தாலும் இதில் தான் வரும், அண்டு யூஎஸ்பி போர்ட்லேருந்து எடுத்தாலும் இதில் தான் வரும் இன்புட்டு. இந்த இன்புட்டை வந்து நம்ம சப்வூஃபர் சென்டரோட அந்த போர்டில் நம்ம இன்புட் கொடுத்துடலாம். கூடவே சிவி கிரவுண்டையும் கொடுத்துடலாம். கிரவுண்டு கொடுக்குறது பெஸ்ட்டு தான். ஏன் பார்த்தீங்கன்னா ஹம்மிங் சவுண்ட்ஸ்லாம் வராமல் தடுக்கும். அதனால் நம்ம கிரவுண்டையும் அதில் கொடுத்துடலாம். இந்த கிரவுண்டோட மற்றொரு பகுதி வந்து நம்ம அந்த நெட் போல்டில் கொடுத்துருக்கோங்களா அதில் கனெக்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு 3 ஒயர் எடுத்துக்கலாம். 3 ஒயர் எடுத்து வந்து லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு மொத்தம் 3 நம்ம கனெக்ஷன் பண்ணிவிட்டு, அதாவது அந்த போர்டில் நம்ம கொடுத்த இன்புட்லேயே மற்றொரு 3 ஒயர் எடுத்து கனெக்ஷன் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம பேஸ் ட்ரிபிள் போர்டில் இன்புட்டு கொடுத்துடலாம். இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டில் இன்புட் கொடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி சாக்கெட்லேருந்து எடுத்து வந்து வச்சிருக்க ஒயர்லாம் வந்து நம்ம அந்த 18 பின் சுவிட்சில் நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். 18 பின் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நம்ம பிரிச்சுக்கலாம். 3 பிரிச்சுக்கலாம். அதாவது 3 பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு 2 பின்லையும் நம்ம கனெக்ஷன் பண்ணிடுறோம் 2 ஒயரை. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரிசையில் 2 பின்லையும், அடுத்தது 4வது வரிசையில் 2 பின்லையும், அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது வரிசையில் 2 பின்னும், மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 வருஷம் இருக்கும். அதில் இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்டு மற்றொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டராக எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் சப்வூஃபர் ஒரு வரிசை, அண்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ஒரு வரிசை, சரௌண்டு லெஃப்ட் ரைட் ஒரு வரிசை, அந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் வந்து தனியாக நம்ம கிரவுண்ட் எடுத்து வந்து ஒன்றா கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவு கிளியராக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டில் உள்ளது சப்வூஃபர், 2வது இருக்கிறது ஃப்ரண்ட் லெஃப்ட், 3வது இருக்கிறது வந்து நம்ம சரௌண்டிங் சேனல் அந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணியிருக்கோம்.
அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா போர்டுக்கான இன்புட்டு. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிவிடி பிளேயர், அதாவது டிவிடி பிளேயர் 5.1க்கு வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட்டில் நமக்கு வயரிங் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர்லாம் இப்போ யார்ட்டையும் இருக்க போகிறது கிடையாது. அப்படி இருந்தாலும் சிடி டிஸ்க்கு கிடைக்காது அவ்வளோவா குவாலிட்டியான டிஸ்க்லாம். அதனால நம்ம கொஞ்சம் சிம்பிளான ஒயர் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியோ போர்ட்லேருந்து அவுட்புட் எடுத்து வந்து நம்ம மெயின் வால்யூம் கண்ட்ரோலுக்கு கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து 2 ஒயர் எடுத்திருக்கேன். பேஸ் ட்ரிபிளுக்கு 2 ஒயர், சரௌண்டிங்க்கு 2 ஒயர், அண்டு சப்வூஃபருக்கு 1 ஒயர், சென்டருக்கு 1 ஒயர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் அடிச்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் ரெண்டாவது உள்ள 2 பின்னை நம்ம ஒரு ஒயரை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கிரிட் லைன் கனெக்ஷன் பண்ண போகிற இடத்துல வந்து நம்ம 2 ஒயர் கனெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஒயரை கனெக்ஷன் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக அந்த 18 பின் சுவிட்ச் பட்டனுக்கு வரா மாரி நம்ம வச்சு வெட்டி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நம்ம கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு சால்ட்ரிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சரௌண்டிங்க்கு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் சேனலுக்கும் நம்ம அந்தமாரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரெண்டாவதுல உள்ள 2 பின்னிலையும் நம்ம 2 ஒயரை கனெக்ஷன் பண்ணிக்க போகிறோம். கனெக்ஷன் பண்ணிட்டு வந்து நம்ம அந்த 18 பின் சுவிட்சுக்கு கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் சென்டர் சேனலுக்கும் சப்வூஃபருக்கும் நம்ம 2 ஒயர் தான் எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து ஒரு ஒயர் கொடுத்தாலே போதுமானது. இதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு 1 ஒயர் நடுப்புறையும் சென்டருக்கு 1 ஒயர் நடுப்புறையும் நம்ம கொடுத்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் பண்ணிட்டு வந்து நம்ம இந்த 18 பின் சுவிட்சுக்காக நம்ம வச்சிடலாம். கொடுத்துட்டு நம்ம இதையும் சால்ட்ரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை எப்படி சால்ட்ரிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்சி சாக்கெட்லேருந்து எடுத்து வந்து கொடுத்தோங்களே, அதாவது பார்த்திங்கன்னா அதில் சப்வூஃபர், சரௌண்டிங், ஃப்ரண்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த எந்தெந்த இடத்துல கொடுத்தோமோ அந்தந்த இடத்துக்கு நேராக அந்தந்த சேனல் நம்ம இதில் கனெக்ஷன் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா ஆர்சி சாக்கெட் சப்வூஃபரும் நம்ம இந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து எடுத்து வந்த சப்வூஃபரும் ஒரே இடத்துல இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா 3 பின்னில் ஒரே இடத்துல இருக்கணும். அதேமாரி பார்த்திங்கன்னா சரௌண்டிங் 3 பின்னுக்குள்ளே ஒரே இடத்துல இருக்கணும். அதேமாரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டும் லெஃப்ட் ரைட்டும் 3 பின்னுக்குள்ளே ஒரே இடத்துல இருக்கணும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பின்னுக்குள்ளே நடுப்புற உள்ள பின் வந்து அப்படியே இருக்கணும். அது வந்து அதில் சால்ட்ரிங் பண்ணக்கூடாது. அந்த நடுப்புற உள்ள பின்னை விட்டுட்டு ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கணும். நடுப்புற உள்ளது அப்படியே இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா என்ன சிம்பிளாக எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 3வது வருஷம், 6வது வருஷம், 9வது வருஷம் அந்த இடத்துல நம்ம கனெக்ஷன் பண்ணிடணும். இந்த பின்னு கனெக்ஷன் பண்ணுற இடத்துல டவுட் வருங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கலர் வந்து ஒரே கலர் ஒரே சேனலுக்கு யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மஞ்சளாம் ஒரு சைடு இருக்கும், பச்சைலாம் ஒரு சைடு இருக்கும், வெள்ளைலாம் ஒரு சைடு இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒயரில் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிட் ஒயர் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 6 ஒயர் எடுத்திருக்கேன். 6 சேனலுக்கான 6 ஒயர். இந்த ஒயர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 18 பின் சுவிட்சுக்கும் அண்டு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கும் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஒயரை நம்ம எடுத்திருக்கோம். இது 2 பக்கத்துலேயும் நம்ம கட் பண்ணி சீவி வச்சுக்கலாம் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக. அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி கொஞ்சம் ஒயர் பீஸ் ஒயர் சிவி அதில் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் உள்ள கிரவுண்ட் லைன், அதாவது பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கிரவுண்டு பின் இருக்கும் 2 அது எல்லாத்தையுமே நம்ம ஒரே லைனாக்கி சால்ட்ரிங் பண்ணிடலாம். அடுத்து இந்த ஒயர் வந்து நம்ம அந்த 18 பின் சுவிட்சில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். 18 பின் சுவிட்சில் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம நடுப்புற உள்ள, அதாவது நம்ம சால்ட்ரிங் பண்ணலாம் போக மீதி வந்து நடுப்புற 2 பின் இருக்கும் 3 வரிசையில். அந்த பின்னிலலாம் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் ஒரே கலர், அதாவது பார்த்திங்கன்னா ஒரே சேனலுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கலர். அந்த மாதிரி நம்ம கலரும் சேனலும் மேட்ச் பண்ணி நம்ம இந்தமாரி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணிட்டு வந்து இது வந்து நம்ம அந்த மாஸ்டர் வேல்யூம் கண்ட்ரோலில் நம்ம கனெக்ட் பண்ணோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கனெக்ட் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐசிக்கு கிரிட் லைன் கொடுத்துடலாம். கிரிட் லைன் கொடுக்கறதுக்காக மெயின் ஐசிக்கும் அண்டு மாஸ்டர் கண்ட்ரோலுக்கும் தேவையான ஒயரை நம்ம அளவு எடுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோல், அதாவது பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கிரிட் லைன் பார்த்திங்கன்னா நடுப்புற உள்ள பின், மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் மெடியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பின் இருக்கும். அந்த பின் வந்து நம்ம சேனல் வரியாக, அதாவது பார்த்திங்கன்னா சப்வூஃபர், சரௌண்டிங் அந்தந்த சேனலுக்கு வரியாக நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். நம்ம மாஸ்டர் வேல்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணிட்டு டேரெக்டாக ஐசிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஐசிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஐசியோட டிஸ்டன்ஸுக்கு தேவையான தகுந்த ஒயர்லாம் நம்ம அதை பார்த்திங்கன்னா சிவிடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சப்வூஃபருக்கும் சென்டருக்கும் மஞ்சள் ஒயர் அண்டு ரெட் ஒயர் வச்சுருக்கேன். இது 2 ஒயரையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போர்டில் இன்புட், அதை பார்த்திங்கன்னா ஐபின் இருக்கும், அப்படின்னா ஐஎன் இருக்கும். அதில் நம்ம 2 ஒயரையும் கனெக்ஷன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் சென்டர், ஒரு சேனல் சப்வூஃபர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம கிரிட் லைன் அடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிரிட் லைன் சொல்கிறது வந்து ஆடியோ இன்புட்டை தான், அதாவது ஐசிக்கு கொடுக்குற இன்புட்டை தான் நான் கிரிட் லைன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம வந்து பச்சை ஒயர் அண்ட் ப்ளூ ஒயர் எடுத்துக்கிறோம். ப்ளூ ஒயரையும் பச்சை ஒயரையும் வந்து நம்ம அதில் போர்டில் உள்ள இன்புட்டை பார்த்து அதில் கனெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம வெள்ளை ஒயர் சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒயர் எடுத்துகிட்டு அந்த போர்டுக்கு தேவையான இடம் வரலையும் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் அதே போல் இந்த இதுக்கும் இன்புட் கொடுத்துடலாம். இன்புட் பார்த்திங்கன்னா இதுக்கும் ஐபின்னு தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஐசி பில் வந்து இன்புட்டுக்கு வந்து ஐபி அப்படின்னு இருக்கும்,
ப்ளஸ் மைனஸுக்கெலாம் வி ப்ளஸ் வி மைனஸ் கிரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட் கொடுத்துருக்காங்க. அதேமாரி தான் எல்லா போர்டுக்கும் வரும். இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்லையும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதேமாரி நம்ம எல்லா போர்டையும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். மேலும் எஸ்டிகேசி சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த 18 பின் புஷ் பட்டன்லேருந்து நம்ம ஒரு 6 ஒயர் கனெக்ஷன் பண்ணி எடுத்துருப்போம். அந்த ஒயர்லாம் எடுத்து வந்து நம்ம இப்போ மாஸ்டர் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டில், அதாவது மாஸ்டர் கண்ட்ரோலோட இன்புட்டில் நம்ம இந்த ஒயரெல்லாம் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதாவது வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் உள்ள ரோ வந்து இன்புட்டு, செகண்ட் ரோ வந்து அவுட்புட்டு, 3ஆவது ரோ வந்து கிரிட் லைனு. இதேமாரி நம்ம எல்லாத்தையும் பார்த்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் பைஸ் எப்படி கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆடியோ ஐசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லைன் கொடுத்துருப்போம், ஒரு கலரில். அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு நேராக சப்வூஃபரும், சென்டருக்கு நேராக சென்டரும், ரியருக்கு நேராக ரியரும், அந்தமாரி நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா லைனுக்கும், அதாவது பார்த்திங்கன்னா சேனல் வைஸாக நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணி ஒயரை கனெக்ஷன் பண்ணியிருந்தோங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சுவிட்ச் கனெக்ஷன் பண்ணுறதுலாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 12 வோல்ட் டிசி ஃபேனை கனெக்ஷன் பண்ணிடலாம். இந்த சுவிட்சை பற்றின சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகே, இந்த 12 வோல்ட் டிசி ஃபேனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஒயர் எக்ஸ்ட்ரா பிட்டு வச்சுட்டு நம்ம வந்து அந்த 12 வோல்ட் இன்புட்டில் நம்ம சால்ட்ரிங் பண்ணிடுறோம் அந்த ஒயரை. இந்த டிசி ஃபேனோட கனெக்ஷன் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, காற்று வந்து உள்ளே வர மாதிரி, அதாவது ஐசியை நோக்கி காற்று வர மாதிரி நம்ம வச்சோங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எல்இடி ஒன்று அண்டு 1K ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்தமாரி எல்இடியோட ப்ளஸ் லெக்கில் வந்து 1K ரெசிஸ்டரையும் அதோட கிரவுண்டு வந்து நம்ம பாடிலையும் அட்டாச் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு ஒயர் பிட்டு ஒயர் எடுத்துக்கலாம். அந்த ரெசிஸ்டரில் அந்த பிட்டு ஒயரை கனெக்ஷன் பண்ணிட்டு 5 வோல்ட் அவுட்புட்டில் நம்ம அந்த பவர் சப்ளை போர்டில் இந்த ஒயரை கனெக்ஷன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கிரவுண்டு கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம ஏசி கார்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏசி கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பேக் சைடில் ஒரு ஹோல் இருக்கும், அது வழியாக நம்ம ஏசி கார்டை விட்டுட்டு அதில் ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா அது வெளில போகாத அளவுக்கு, இழுத்தா வெளில போகாத அளவுக்கு நம்ம ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கலாம். முடிச்சு போட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரில் உள்ள ஏசி சைடில் வந்து ஒரு ஒயரை எடுத்து வந்து நம்ம அந்த ஏசி கார்டோட ஒரு ஒயரையும் நம்ம ஒன்றா முடிச்சுட்டு நம்ம டேப் போட்டுக்கலாம். இன்னொரு ஒயர் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி கார்டில் உள்ள இன்னொரு ஒயரை வந்து எடுத்து வந்து நம்ம அந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிட்டு ஒயர் எடுத்து வந்து நம்ம அதை கொஞ்சம் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சு டு அண்டு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு மற்றொரு ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரில் நம்ம கனெக்ஷன் பண்ணி டேப் போட்டு சுற்றி விட்டுக்கலாம். எல்லாமே இந்த ஏசி ஒயர்லாம் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக, அதாவது பார்த்திங்கன்னா லீக்கேஜ் இல்லாமல் நம்ம டேப் அடிச்சுக்கலாம். மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் ஸ்லீவ் போகிறது நல்லது. வேணா ஸ்லீவ் இருந்ததுன்னா ஸ்லீவ் யூஸ் பண்ணி ஸ்லீவ் பண்ணிக்கிங்க எல்லாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம சுவிட்சை கனெக்ஷன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஏசி கார்டோட ஒயரு, மேலே ரெட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லேப் வச்ச ஒயரு. இது ரெண்டுத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஏசி சைடில் நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு சப்வூஃபர் ஒன்று இருக்குது. நம்ம இது 2 மட்டும் வச்சு செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆச்சு. எந்த ஒரு பக்கும் இல்லை, அதாவது பார்த்திங்கன்னா சவுண்டும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லாவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சப்வூஃபரோட ஒயரை கனெக்ஷன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஃபஸ்ட் நம்ம சப்வூஃபரை செக் பண்ணி பார்த்துடலாம். சப்வூஃபர் கீழே இருக்கிறதுனால சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் சேனலுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் தான் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சூப்பராகவே இருக்குது சரௌண்டிங் சேனல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரு சேனல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது ஹம்மிங் சவுண்ட்ஸு நாய்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணுற